வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மிஸ்டர் கேகே சேனல்ல இருந்து அவார்ட் ஃபங்க்ஷன் ஸ்கேம் எக்ஸ்போஸ்ட் அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். அப்படியே மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நீங்க போற ஒவ்வொரு லைக்கும் தான் வீடியோ சஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணிடுங்க. அப்படியே பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ சோல்ஜர்ஸ், நான் பார்க்க போகிற வீடியோ எது அப்படின்னா எனக்கு ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு வீடியோ தான். அதுதான் வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் ஸ்கேம். பொதுவாக சிலருக்கு அவார்டு கிடைச்ச மூலியமா வந்து ரிவார்டு கிடைக்கும். பட் சில பேர் வந்து ரிவார்டுக்காகவே வந்து அவார்டு ஃபங்க்ஷன் நடத்துறாங்க. அந்த மாதிரி வந்து இந்த அவார்டு ஃபங்க்ஷன் நடத்தி கோடியில் பொருளுவதை எப்படி ஸ்கேம் செய்கிறார்கள் அப்படின்றதான் வந்து இந்த தெளிவாக பார்க்க போகிறோம். இதனால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நடந்திருக்கிறது, இது என்ன ஏதுன்றதை வந்து தெளிவாக பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் அவார்டு என்பது முக்கியம், அவார்டு எப்படிப்பட்டது விஷயம்ன்றதையும் வந்து தெளிவாக பார்ப்போம். ஓர பேசாம வீடியோ போயிடலாம். அதுக்கு முன்னாடி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லைக் பண்ணுங்கள். ஓகே, லைக் பண்ணுங்கள் சொல்ஜஸ். இது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, அது லிங்க் வந்து கீழே இருக்குது. லிங்கை கிளிக் பண்ணி வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் ஆகிங்க. ஓர பேசாம வீடியோ போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ ரிலேட்டிவ் கந்தசாமி. இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் ஸ்கேமை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல அவார்ட்னா என்ன அப்படின்றத பற்றி தெரியாத சொல்லி ஆகணும். அவார்ட், அதாவது விருது அப்படின்றது ஒரு கலைக்கும் கலைஞனுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு கௌரவம், ஒரு அங்கீகாரம். ஒரு படம் கமர்ஷியலாக ஓடல அப்படின்னாலும் சரி, பெருசாக கல்லா கட்டல அப்படின்னாலும் சரி, அந்த படத்தில் ஒரு கலைத்துவம் இருக்குது, புதுசாக ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்துக்கு வந்து அவார்ட் கிடைக்கும். அது நேஷனல் அவார்டாலும் சரி, ஆஸ்கர் அவார்டாலும் சரி. இந்த மாதிரி பெரிய பெரிய அவார்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லாபத்தை எதிர்பார்த்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஒரு விஷயத்தை கௌரவப்படுத்தணும் அப்படின்ற மட்டும்தான் வந்து கொடுப்பாங்க. பட் நம்ம ஊரில் நடக்குது தெரியுமா? என்னடா ஆஸ்கர் அவார்டு, என்னடா நேஷனல் அவார்டு, நான் கொடுக்குறேன்டா அவார்டு அப்படின்ட்டு ஆளாளுங்க ஆரம்பிச்சாங்க. இது எந்த அளவுக்கு போகுது அப்படின்னா, இந்த அவார்டுன்றதுக்கு ஒரு வரைமுறை இருக்கும் தெரியுமா? அந்த வரைமுறையுமே இல்லாம வந்து கண்ணம்லாம் வந்து அவார்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. நீங்க சும்மாவே இருக்கிறத பாராட்டி இந்த ஊர் மக்கள் சார்பா ஒரு விருது கொடுக்கலான்னு இருக்கும். யார்கிட்ட கொடுக்க போற? சும்மா இருக்கா இந்த அவார்டு? அது மாதிரிலாம் அவார்டு கொடுக்குறாங்க. எது ப்ரோ வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்துறாங்க, இதுதான் லாபமா ஒரு போகுதுன்னு கேட்டீங்க அப்படின்னா உண்மையிலேயே இது வந்து மிகப்பெரிய லாபம் இருக்கிறது. பொதுவாக ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்குது கண்டிப்பா வந்து கவர்மெண்ட் பேஸ் பண்ணி இருக்கும், இல்ல ஏதாவது இண்டஸ்ட்ரியல் பேஸ் பண்ணி இருக்கும், இல்ல அப்படின்னா மீடியா பேஸ் பண்ணி இருக்கும். பொதுவாக சில மீடியாஸ் இருக்கும், என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மீடியா பேஸ் பண்ணி சில பேர் இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு மட்டும் வந்து அவார்டு கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு விஜய் அவார்ட் சம்மந்தமே இல்லாம எஸ்கே நாங்க மட்டும் அவார்டை தூக்கி கொடுத்தீங்க தெரியுமா, அப்பயே திருட ஊழல்ட்டு. பட் இப்போ இருக்கிற அவார்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யாரு கொடுக்குறா, இது கொடுக்குறா, இது என்ன கம்பெனி, இந்த மாதிரி கம்பெனி இருந்துச்சா அப்படின்னு கூட யாருக்குமே தெரியல. இஷ்டத்துக்கு அவங்க வந்து அவார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. A to Z அவார்ட், கோயம்பேடு ஆயா அவார்ட், பாலாஜி அவார்ட், ஹெட்செட் மாட்டியவர் அவார்ட், கண்ணத்தில் தொப்பை கொடுக்கணும். பொதுவாக ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறாங்க அப்படின்னா தன்னோட கை காசு போட்டு தான் பண்ணுவாங்க. சிலர் இந்த என்ட்ரி ஃபீஸ் போடுவாங்க, சிலருக்கு வந்து ஸ்பான்சர்னு பெருசாக வரும். அது எந்த அளவுக்கு அப்படின்னா கொடுக்குற அவார்டில் இருந்து அந்த இருக்கிற செட்டில் இருந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஸ்பான்சர் பேரை போட்டு பயங்கரமாக வந்து காசு கறக்க ஆரம்பிச்சுவாங்க. சரி ஓகே, ஸ்பான்சர் வராங்க, ஸ்பான்சர் சும்மா கொடுப்பாங்களா காசு? அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபேமஸான ஆளுங்களை கூப்பிட்டு அவார்டை வந்து கொடுக்குறது. என்ன பண்ணால் அந்த ஃபேமஸான ஆள் உண்மையாக அந்த அவார்டு தகுதியான ஆள் தானா, உண்மையாக கௌரவப்படுத்தலாமா, அதெல்லாம் கிடையாது. எனக்கு தேவை ஸ்பான்சரு தேவை ஃபேமஸான ஆளுக்கு இப்போ அவார்டை கொடுத்தா அதை பார்க்கறது 40 பேர் வருவாங்க. 40 பேர்கிட்ட ஆடை காமிச்சு நான் காசு வாங்கிடலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட அவார்ட்ஸ் வந்து தொடர்ந்து வந்து நிறைய ஃபங்க்ஷன் கொடுக்கப்படுகிறது. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நான் சொன்னா வந்து இன்ஸ்டாகிராம் வேற ஃபேமஸா இருப்பாங்க. பட் அவங்க பார்த்தீங்கன்னா குஞ்சு அடிச்சுக்கிட்டு பயங்கரமா கண்டதை பேசிக்கிட்டு இன்ஸ்டா அடிச்சுட்டு கண்ட வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. பட் அவங்களுக்கு வந்து அவார்டு கொடுத்து இது வந்து கௌரவிக்கப்படும். உண்மையை வந்து ஒரு நல்ல கலை படைப்புக்கு அவார்டு கொடுக்குறீங்க அப்படின்னா இதே மாதிரி குவாலிட்டியான விஷயத்த கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு அடுத்தது வந்து முயற்சி எடுப்பாங்க, அடுத்தது பண்ணோம் அப்படின்ட்டு. ஆனால் சோஷியல் மீடியாவில் இருக்கிற சில கிரிஞ்சான ஆளுங்களையும் 5 நிமிஷம் பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறத தவிர பெருசாக அவங்ககிட்ட திறமை ஒரு நல்ல விஷயம் இல்லாத ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து அவார்டு கொடுக்குறதுலாம் என்ன ஆகுது அப்படின்னா சொசைட்டிக்குள்ளேயே வந்து இப்போ இவங்க தான் கரெக்டு, இவங்க தான் நல்லவங்க, இவங்கள தான் மாறணும் அப்படின்ட்டு தப்பான ரோல் மாடலையும் தப்பான ஒரு கிரியேட்டரையும் ஒரு நேரத்தில் வந்து உருவாக ஆரம்பிக்குது. ஏன் நான்லாம் பேர் சொல்ல விரும்பல, நீங்களே கமெண்ட் பண்ணுங்க யாரெல்லாம் அவார்டு கொடுத்தாங்க அப்படின்ட்டு. சொல்லக்கூடாதா? வாங்க நண்பர்களே எல்லாரும் ஒன்றா போடா. எதுக்கு அவார்டு வாங்குறதுக்கு? ரைசிங் ஸ்டாரா, ரைசிங் கப்புள்ஸ்,
சிவகாசி அவார்டா? இஷ்டத்துக்கு அவார்டு தெரியுங்க. என்ன அதே வயசுக்கு ஒரு பேர் வைக்கிறா? அப்படிதான் ஆகும் போல. ஓகே, இதனால என்ன ஆகுது அப்படின்னா, அதை வாங்கினா தெரியுமா, அவார்டு வாங்கினா தெரியுமா, அவர் வந்து நான் வாழ்க்கையில் எப்படியா சாதிச்சிட்டேன், வாழ்க்கையில் பெரிய விஷயம் செஞ்சுட்டேன், நான் கிரிஞ்சு பண்ணால வந்து வாழ்க்கையில் முன்னேறிட்டேன் அப்படின்ட்டு தப்பான ஒரு விஷயத்த வந்து சொசைட்டியில் வந்து பரப்ப ஆரம்பிப்பார். அச்சே, இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் ஊருக்கு பேச்சு மட்டும் பண்ணுறது கிடையாது, இந்த ஃபேமஸாக தான் பண்ணுறது. உதாரணம் சொன்னால் அப்படின்னா ஒரு அவார்டு, ஓகேவா, அந்த அவார்டு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன், யூடியூப்ல ஃபேமஸான அவார்டு அதுதான். இந்த அவார்டு ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொருத்தரை வந்து நாமினேட் பண்ணுவாங்க. இந்த கேட்டகரி அந்த கேட்டகரி வரும் அப்படின்ட்டு. அந்த கேட்டகரிக்குள்ள சேனல்ஸ் எப்படி இவங்க வந்து கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, இது சூப்பர் சேனல், நல்ல கண்டென்ட்டை போடுது, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு, நம்ம ஒரு விருது கொடுத்தோம்னா அப்புறம் அதுக்கு வந்து வெளியே வரும், எக்ஸ்போஸ் ஆகும்னா வந்து இவங்க பண்ணுறது கிடையாது. இவங்க எந்த அடிப்படையில் பிரிப்பாங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைபர் கொண்டு தான் வந்து பிரிப்பாங்க. முன்னாடி வந்து இவங்களே ரிசர்ச் பண்ணிருந்தாங்க, இப்போ வந்து ஓட்டு கூட சொல்லிட்டாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இது அவார்டு அப்படின்றத தாண்டி பிக் பாஸ் வீடா மாறிடுது. ஓடவும் முடியாது, பிடிச்சவங்க வந்துருவாங்க, அவ்வளவுதான். பிக் பாஸ் வீடு வேற, அவார்டு வேற. அவார்டுக்குன்னு ஒரு தகுதி இருக்குது. அவார்டுன்னு அர்த்தம் நல்லது வல்லதுன்றதுதான் அர்த்தம். ஓட்டு போட்டு தேர்ந்தது அவார்டு கிடையவே கிடையாது. நான் வந்து ஒத்திக்கவே மாட்டேன். அதெல்லாம் என்ன ஆகும்னா, அவன் கஷ்டப்பட்டு நல்லா திறமையா பண்ணியுமே வந்து நம்ம பண்றது தப்பு போல, நம்மளும் இந்த மாதிரி தான் பண்ணணும் போல, அவனுக்குள்ளே வந்து ஒரு தரமான ஏற்படுகிறது. ஸோ இந்த மாதிரி அவார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா திறமையை பார்த்து கொடுக்கறது இல்லை, வெறும் சப்ஸ்கிரைபர் கொண்டும் ஓட்டு வச்சு மட்டும் தான் வந்து அவார்ட் பர்சன் கொடுக்கப்படுகிறது. இது என்னங்க இருக்குது, அவங்களுக்கு அவங்களே அவார்டு கொடுத்துட்டு ஒரு சப்ஸ்கிரைப் இருந்தால் அதுக்காக அவார்டு கொடுக்குறேன்னா இதில் என்ன பெருமை அப்படின்னு தான் எனக்கு கேட்க தோணுது. யோசிச்சு பார்த்துக்கோங்க, இத்தனை வருஷம் ஒரு கலையில் இருக்காங்க, ஒரு டான்ஸு ஒரு ஆக்டிங் இந்த கலையில் இருக்காங்க, இத்தனை வருஷம் போராடி அந்த அவார்டு வாங்குறது வேறு. ஜஸ்ட்டு வந்து இருக்கிற அதே சாங்கு அதே ஒரு டான்ஸ் ஸ்டெப் எடுத்து ஒரு 2 நிமிஷம் ஆடி ஒரு ட்ரெஸ்ஸு மட்டும் கலராக போட்டுட்டா நம்மளுக்கு அவார்டு வந்துடும்னா, அப்போ அவங்களுக்குலாம் எப்படி இருக்கும்? இத்தனை வருஷமாக போராடிட்டு இருக்காங்களா ஒரு அவார்டு வாங்குறதுக்கு, அது எவ்வளோ பெருமையான ஒரு விஷயம். அது இவ்வளோ அசால்ட்டாக எல்லாருக்கும் ரீல் பண்ணுறவங்களாம் தூக்கி அவார்டு கொடுத்துனுந்தா அப்புறம் என்ன இருக்குது, அது வேல்யூவே குறையுது இல்லை. இப்போ சப்ஸ்கிரைபர்லுமே வந்து இந்த யூடியூப்ல கூட வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்கிறவங்க கண்டிப்பாக நான் 2 பேர் பிடிச்சிருப்பாங்கல்ல, அவங்க தான் லைக் பண்ணுவாங்க, கண்டிப்பாக அவங்க தான் வருவாங்க. வளர்ந்துட்டு வர யூடியூபர்ஸ்க்கோ இல்லை அதில் கொஞ்சமாக சப்ஸ்கிரைபர் இருந்து பட் பயங்கர எஃபர்ட் போடுறவங்களாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் கொடுத்தா தானே அவங்க மேலே வருவாங்க. அவங்களுக்கு அப்போ தான் வந்துட்டு இருப்பாங்க சப்ஸ்கிரைபர். அவங்களுக்கு எப்படி ஓட்டு அவ்வளோ அதிகமாக வேணும் சொல்லுங்கள். ஸோ அதுவுமே பார்க்கணும். அப்புறம் வந்து அவார்டு வாங்க வராங்கல்ல, நாமினேட் ஆகிருப்பாங்கல்ல, அவங்களுக்கே கொஞ்சம் இருக்கு, அவங்களுக்கா தோணணுங்க அது. நான் ஒன்றுமே பண்ணல, எதுக்குங்க எனக்கு இந்த அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொஞ்சம் மரியாதையாக வந்துட்டாங்கன்னா நல்லா இருக்கும். அது சில பேர் பண்ணுறதில்ல. அது வந்து நான் பண்ண எஃபர்ட்டுக்கு ஒரு இதுன்ட்டு அவங்க பெருமை எடுத்துக்கிறாங்க. பட் கம்பேர் பண்ணால நமக்கே தெரியும்ல நம்ம என்ன அந்த அளவுக்கு பண்ணிட்டோமான்ற ஒரு தன்னடக்கம் கூட சொல்லலாம். அப்படி இருந்தால் கூட ஓகேன்னு தான் தோணுது. இப்போது இந்த சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இவங்க சொல்கிற மாதிரி பெரிய சேனல் இருக்குன்னா ஆப்வியஸாக அவங்க தான் வின் பண்ண போகிறாங்க, அவ்வளோதானே. அவங்களுக்கு தான் நிறைய சப்ஸ்கிரைப் இருக்குது, அவங்களுக்கு தான் நிறைய ஓட்டு உள்ள போகுது. சின்ன சப்ஸ்கிரைபருக்கு அதோட கம்மியாக தான் உள்ள போகுது, அவங்க வந்து இங்கே வந்து உள்ள போகிறதில்ல, அவ்வளோதானே. இது இங்கேயே தெரிஞ்சிச்சு. இதுக்காக நீ ஸ்டேஜ் போட்டு அப்படியே புதுசாக ஒன்று அறிவிக்கிறீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஆமாம்ப்பா ஃபுட்டுனா இப்போ வர போகிறேன், இதுனா மதன் கோரி, இதுனா இது, அவ்வளோதான். இருக்கிறது டாப் யார் யூடியூபரோ அவங்களுக்கு தான் கொடுக்க போறீங்கன்றது வெளிப்படையாக அப்படியே தெரியுது, ஓப்பனாக தானே இருக்கு. இதனாலதான் நிறைய சேனல்ஸ் வந்து வெளியே தெரியாமலே போயிடுது. அவங்களுடைய எஃபர்ட்டோ எதுவுமே அவங்களே கடைசியில் இப்படி பண்ணாதான்டா பண்றாங்க அப்படி நம்மள அது உண்மைதான். அது அப்படி மாறத்துக்கும் வாய்ப்பு இருக்கு, மாறுறாங்க, வேற வழி இல்லை. அதுதானே எதிர்பார்க்குறாங்கன்னும் போது அதானே கொடுத்தாகணும். ஸோ உண்மையா நல்ல ஒரு இது கொடுக்கறதுக்கு வரல. அப்புறம் வந்து குறை சொல்லுவாங்க, இன்னும் ஒண்ணுமே பண்றது, எவ்வளோ நல்ல விஷயங்கள் போடலாம், நல்ல விஷயங்கள் பண்ணாலும் யாரும் சப்போர்ட் பண்றதுக்கு. இந்த மாதிரி கிரிஞ்சி வீடியோ இந்த மாதிரி யாருனா போட்டால் தான் அது பெரிய ரீச் இருக்குது. நல்ல வீடியோ நல்லது சொல்லலான்ட்டு யாருனா வந்தால் அது எங்கே ஒதுங்கி எங்கேயோ இருக்குது, தேடி கண்டுபிடிச்சி எடுக்க வேண்டியதாக இருக்குது. இவங்க நம்ம சப்ஸ்கிரைப்லேயே சில பேர் சொல்லி தான் இந்த மாதிரி சேனல்ஸ்லாம் இருக்குன்னே எங்களுக்கு தெரியுது. அவ்வளோ தேட வேண்டியதாக இருக்குது, இதெல்லாம் எங்கேயோ இருக்குது. என்ன இதெல்லாம் நல்ல நல்ல சேனலாக இருக்குது, இதெல்லாம் ஏன் இன்னும் வராமல் இருக்குது அப்படின்னு தான் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. அந்த மாதிரி சேனல்ஸ்லாம் இருக்குது, ஆனால் அதை பற்றி யாரும் கண்டுக்கிறதில்ல, சொல்கிறது இல்லை, வெறும் இதுதான் அப்படின்றது. அதே மாதிரி இவங்க சொல்கிற மாதிரி வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் குடும்பங்க இருக்காது, வாங்கிட்டு அமைதியாக இருந்தால் பரவாயில்ல, என்னமோ சாதித்த மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுக்குறீங்க பாருங்க, அங்கே தான் எனக்கு கோவமே வருது. நீ என்ன சாதிச்சிட்டேன்னு இவ்வளோ பெரிய ஸ்பீச், அப்படி திமுறா அப்படியே ஆகணுமா, நான் இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன், என்ன பண்ணிட்டேன், இருக்கிறதே எடுத்து காப்பி வச்சு போட்டு. இப்போ எங்களை சொல்கிறீங்க ரியாக்ஷன் காப்பி சேனல் தானே அப்படின்ட்டு, இங்கே இருக்கிற எல்லாருமே காப்பி தான். அப்படி பார்த்தா எல்லாம் காப்பி எடுத்து தான் அவார்டு வாங்கினுக்கிறாங்க. இதை மட்டும் எப்படி நீங்கள் பெருமையாக எடுத்துக்கிறீங்கன்றது தான் புரியல. யாரோ சொல்லியிருந்தாங்க, எந்த ஆக்டர் யாருன்னு தெரியல, யாரோ ஒருத்தர் அவருக்கு நிறைய டேலண்ட் இருந்துமே சம்மந்தம் இல்லாமல் ஏதோ ஒன்று கொடுத்த இல்லைப்பா வேணாம் சரி ஏதோ கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாராம். எனக்கு தெரியும்ல நான் என்ன பண்ணியிருக்கேன்ட்டு. அப்படி இருக்கும்போது ஏதோ ஒன்று கொடுத்தாங்கன்னா அது எனக்கு அது சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் வருவாராம். அப்படிப்பட்ட ஆக்டர்ஸே அதை தான் பண்ணுறாங்க. இதுக்கு நம்ம உதாரணமாக விஜய் சேதுபதி அண்ணா இருக்காரு,
அவார்டு கொடுக்கப்போ எனக்கு எதுக்கு இது கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டார் பாருங்க ஸ்டேஜ்லேயே. வேற ஆள் அவ்வளோ பண்ண அவருக்கே இது எதுக்குன்னு தெரியாமல் இது பண்ணுறாரு. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்குறாரு. நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்துக்கோங்க. அம்மா அப்படியே வாங்கிட்டு அதை ரொம்ப இதுவாக பேசுறது தான் வந்து ஓவர் கிரிஞ்சாக. நீங்கள் வீடியோ பண்ணுறது கிரிஞ்சுனா நீங்கள் அவார்டு வாங்கிட்டு பேசுறது இருப்பாருங்க, அதான் இருக்கிறதே ஓவர் கிரிஞ்சு. பட் ஆனால் வந்து இந்த விஷயம் நம்ம அண்ணன் நான் பாராட்டுறேன். எங்கள் அண்ணன் விஜய் வரராஜன் நான் கண்டிப்பாக பாராட்டுறேன். அண்ணன் வந்து அவார்டு ஃபங்க்ஷன் நடத்துவார். அவர் கொடுக்குற அவார்டு வந்து திறமையை பார்த்தா கொடுப்பாரு. ஃபங்க்ஷன் நானும் போயிருக்கேன் அண்ணன் ஃபங்க்ஷனுக்கு. விஜய்னா வீடியோ பார்த்தா கமெண்ட் பண்ணி விட்டா. ஓ தனியாக நடத்துறாரா? முக்கிய அவார்ட்ஸ் இந்த வருஷம் நான் வருவேன். நான் வரேன் தனியா. தம்பி கேட்ட முடுற. ஸோ சப்ஸ்கிரைபர் கூட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் பார்க்க வருவாங்க. நிறைய பேர் வந்து இந்த ஃபங்க்ஷனை பார்த்து வியூஸ் கோடு அதிகமாக வரும். இந்த வியூஸ் கோடை வச்சுக்கிட்டு நம்ம ஸ்பான்சர் கிட்ட வந்து அப்ரோச் பண்ணலாம். நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அதுக்காக ஒரு அவார்டு நல்லா கட்டலாம். இந்த மாதிரி தான் வந்து பல அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து நடக்கிறது. பட் இது நல்லதாக கேட்டிங்க அப்படின்னா நான் அப்பயே சொன்னது தான். அது நல்லதாக கேட்டால் நல்லதுக்கே இல்லை. கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. பட் இதுதான் என்ன ஆச்சு அப்படின்னா இது வந்து இவங்களுக்கு வந்து பேக் ஃபயர் ஆச்சு. நான் சொன்னால் இங்கே வந்து யார் என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கீங்க, அதை கண்டுபிடிச்சிருப்பீங்க. இதான் சொல்கிறேன். நம்ம பப்ஜி தான் இருக்காரு தெரியுமா, அவர் வந்து பப்ஜி நல்லா ஆடுவார். அவர் அவரோட ஃபேன் பேஸ் இருந்துச்சு. அவங்களாம் ஓட்டு போட்டு தான் அவருக்கு வந்து பெஸ்ட்டு கேமர் அவார்டு கிடச்சிருந்தது. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா காலப்போக்கில் வந்து அவர் கெட்ட வார்த்தை பேசுறாரு, இது பண்ணுறாரு, அபியூஸ் பண்ணுறாரு அப்படின்ட்டு ஏகப்பட்ட கேஸ் பிரச்சனை ஆகும்போது ஏகப்பட்ட என்ன பண்ணாங்க அப்படின்னா இவரை விட்டாங்க. இவருக்கு அவார்டு கொடுத்தாங்க தெரியுமா, அவங்கள பிடிச்சிட்டு ஆரம்பிச்சாங்க. ஸோ வந்து நீ எப்படி அவார்டு கொடுப்ப அப்படின்ட்டு அவார்ட்லாம் கொடுக்கறது கிடையாது. அவார்ட் ஃபங்க்ஷன்ல வந்து இவர் தான் கேமிங்கின் தந்தை, கேம் லெஜெண்ட் இவர் தான், இவரை விட்டால் யாருமே இல்லைன்ட்டு இஷ்டத்துக்கு வந்து புகழ்ந்து தள்ளுறது. இதுல 3 நிமிஷம் ஏவி வேற ஏவி விடுறா ஏவல விடுறாட்டு ஏகப்பட்ட பேர் வந்து போர் கொடுத்துக்க ஆரம்பிச்சாங்க. இதனால வந்து என்னாச்சு அப்படின்னா சம்பந்தப்பட்ட ஆட்களே நாங்க வந்து அவார்டு கொடுத்து தப்பு தாங்க, சரி இன்வெஸ்டிகேஷன் நாங்க பண்ணலீங்க, அதனால திரும்பி வாங்கிக்கிறங்க அப்படின்ட்டு இவங்களே கொடுத்த அவார்டை திரும்பி வாங்குற மாதிரியான சம்பவங்கள்லாம் வந்து ஏற்பட்டுருது. இது நீங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிக்கவே மாட்டீங்களா? கொடுத்துட்டு புடுங்கிறது எப்படிங்க? அது இதுதாங்க ரொம்ப அசிங்கமா இருக்கு. கொடுத்துட்டு நீங்க வாங்குறீங்கன்னா உங்களுக்கு அசிங்கம், அது கொடுத்தவங்களுக்கு அதை விட நீங்க அசிங்கப்படுத்துற மாதிரி. அது கொடுக்காம இருந்துட்டா கூட அவ்வளவு பிரச்சனை இல்லை. கொடுத்துட்டு அவங்கள்ட்ட இருந்து போட்டீங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? கொடுத்த நீ போய் வெக்கவே போய் வாங்கினாருன்னா உங்களுக்கு எப்படி? நீங்க வந்து அவார்டு கொடுத்தப்ப ஒரு தப்பு பண்ணல, அப்ப கரெக்டா தானே கொடுத்தீங்க, அப்ப கரெக்டா ஓட் போட்டாங்கன்னு தானே கொடுத்தீங்க. அந்த டைமிங் வேற, இப்போ இருக்கிற டைம் வேற. இது அதோட கம்பேர் பண்ணி அவார்டு கொடுங்கறதுலாங்கிறது ரொம்ப பெரிய தப்பு. அந்த மாதிரி இந்த பேசுறாங்க, எங்களுக்கு நீங்க அவார்டு கொடுத்தீங்க, அதை பண்ணீங்க, இது ஓட் போட்டதும் உங்களுக்கு சார்ந்த ஒருத்தவங்க தான். அது எப்படி டக்குன்னு மாற்றி அப்படி பேசுறாங்கன்றதே எனக்கு புரியல. அப்போ இல்லை ஏதோ ஸ்கேம் நடந்திருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா? இப்போ நீங்கள் ஓட்டு போட்டு அவங்க தானே கொடுத்தாங்க, அதனால கொடுத்தோம் நீங்கள் சொல்லி முடிச்சிருக்கலாம்ல, ஏன் போய் பிடினாது? சரி, இதில் கூட பாருங்க, காலங்காலமாக நம்ம ஆளுங்க இருக்காங்க, தமிழ் கேமிங்னு ஒரு சேனல் இருக்கு, அவங்களுக்கு கொடுக்கல, இன்னி வரைக்கும் ஒரு அவார்டு கொடுக்கல, எப்போ இருந்து இருக்கிறாங்க. புதுசாக வந்தவங்க கொடுக்க, அது அவங்களுக்கு தேவைதான். இது யாருன்னு பார்க்கணும், அனலைஸ் பண்ணணும், எதுவுமே இல்லை. வந்தால் அதான் யார் ப்ராப்ளமாக இருக்காங்களோ தூக்கி கொடு, அவ்வளோதான். அனலைஸ் பண்ணுறதுல ஒன்றும் இல்லை அப்படின்னா இப்படி தான் நடக்கும். இதுக்குதான் ஒழுங்கா R&D பண்ணிட்டு அவார்டு கொடுக்கணும். R&D பண்ணாம அவார்டு கொடுத்தா இப்படிதான். நான் வந்து இவருக்கு அவார்டு கொடுத்தீங்க, அவார்டு கொடுத்த தப்பு அப்படின்னா நான் சொல்லவே இல்லை. அவருக்கான ஃபேன்ஸ் வந்து அவர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க, அவார்டு கொடுத்துருக்காங்க. அது அந்த வருஷத்துக்கு விட்டுருக்கலாம் தான். அது திரும்பி வாங்குறது திருப்பி கொடுக்குறதுன்றது சரியா தப்பா எனக்கு தெரியல. பட் என்ன பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா உண்மையிலேயே வந்து திறமையானவங்க, வீடியோ கேம்ஸ் பத்தி பேசுறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ கேம்ஸ்க்காகவே சேனல் எடுத்துக்கிட்டு ட்ரிபிள் கேம்ஸை பற்றி பேசிக்கிட்டு வெறும் ஒரே ஒரு கேமு ட்ரெண்டிங் கேம் அப்படின்ட்டு மோனோபோலியாக இல்லாமல் வீடியோ கேம்ஸ்க்காகவே வந்து பேசக்கூடிய பல சேனல் இருக்கு. உதாரணத்துக்கு தமிழ் கேமிங், நீங்கள் எத்தனை வருஷமா கேமிங் பற்றி பேசுகிறாங்க. ஒரு கேம் பற்றின பெருசாக புரிதலே இல்லாமல் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்துறதுன்றது எனக்கு சரியா அப்படின்னு எனக்கு தெரில. ஏன் இந்த அப்பாலஜி வீடியோ போட்டிருப்பாங்க, அந்த அவார்டு ஃபங்க்ஷன் பிரச்சனை ஆகிட்டு அவங்க அப்பாலஜி வீடியோ போட்டிருப்பாங்க, அதிலே சொல்லியிருப்பாங்க தெரியாமல் வந்து பார்த்துட்டோம், நாங்கள் வந்து சரியாக R&D பண்ணாமல் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை விட்டுருங்க, கேமிங் செக்டரை விட்டுருங்க. இந்த மாதிரி பல கேடையில் பல பேர் உண்மையாக இருந்திருப்பாங்கல்ல, இப்போ அவனுங்களாம் விட்டு வேற யாராவது கொடுக்கும்போது அவங்களாம் கண்டிப்பாக மனசு வலிக்குதான் செய்யும். இது என்ன ஆகும் அப்படின்னா நிஜமாவே கஷ்டப்பட்டு அதுக்காக உழைக்கிற ஒருத்தனை மனசு கஷ்டப்படுத்தாம தான் இருக்கும். ஸோ இது வந்து சரியா தவறா அப்படின்றது உங்ககிட்ட விட்டுறேன், நீங்களே கமெண்ட் பண்ணீங்க. ஸோ இதை விட்டுருங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு கேஸ் இருந்திருக்கும். இந்த அவார்ட் ஸ்கேமில் நம்ம பரிதாபம் தெரியுமா, அவங்க
அவங்களே மாட்டிப்பாங்க. என்ன சொல்லணும்னா சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து நீங்கள் நியூஸில் கேட்டுருப்பீங்க என்ன அப்படின்னா நம்ம ஆக்டர் வடிவேலு அப்புறம் வந்து பரிதாபங்கள்லாம் வந்து டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க அப்படின்ட்டு நியூஸ் கேட்டிருப்பீங்க, கேட்டு பகீர் ஆயிருப்பீங்க. இந்த விஷயம் பெருசாக பேசப்பட்டது வந்து டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க அப்படின்லாம் வந்து பல பேர் செஞ்சிருப்பாங்க. பட் அது டீப்பாக விசாரிக்க தெரிஞ்சிருக்கும். அந்த டாக்டர் பட்டம் கொடுத்தது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி இல்லையா, அண்ணா யூனிவர்சிட்டியோட ஆடிட்டோரியம்ல யாரோ கொடுத்துருக்காங்களா, ஆடிட்டோரியம்ல வச்சு இது வந்து வேலையை பார்த்திருக்கேன். 45 வருடம் பழமையான அண்ணா பல்கலைக்கழகத்திற்கும் விபூதி அடித்துள்ளனர். விபூதி பட்டையே போட்டாங்க. டாக்டர் பட்டம்னு சொன்னாங்க வருவாங்க அப்படின்னு பண்ணாங்களா, இல்ல வந்து திடீர்னு கூப்பிட்டு டாக்டர் பட்டம் அப்படின்ட்டாங்களா எப்படிங்க நம்புவீங்க? வந்து திடீர்னு சொன்னாங்க, என்ன சொல்லவே இல்லை, சும்மா சீஃப் கெஸ்ட் தான் கூப்பிட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடந்து அப்படின்னா கண்டிப்பாக போய் பார்க்க வருவாங்க. அது நிறைய ஸ்பான்சர் கிடைக்கும், நிறைய வந்து இப்போ பணம் சுருட்டலாம் அப்படின்னு பிளான் போடுதான் இந்த ஃபங்க்ஷன் நடந்துருக்குது. பட் கொடுத்த நாட்ட நாயகன் ஓட்டேரியின் குரு அப்படின்லாம் வந்து அவார்டு கொடுத்தா நியாயம். எடுத்து டாக்டர் பட்டம் தான் இந்த விஷயம் வந்து பிளாக் ஃபயர் ஆயிடுச்சு. நர்ஸ் இல்லாம டாக்டர் தான். இது என்னாச்சு அப்படின்னா பெருசா பேசப்பட்டது, நிறைய நியூஸ்ல இது பண்ணப்பட்டது. நிறைய வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நியூஸ் போட்டு காய ஆரம்பிச்சாங்க. ஓகேவா, அது ஃபேக் பட்டம் அப்படின்ட்டுலாம். இதெல்லாம் என்னாச்சு அப்படின்னா தாங்கள் வாங்கிய பட்டத்தை பத்தி இவங்களே கலாய்ச்சி போறாங்களா ஆயிருந்து. இதுதான் காரணம் அப்படின்னா இந்த மாதிரி அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்தி காசு ஆட்டே போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு சிலரோட என்னன்னா இது காரணம். எனக்கு என்னன்னா சினிமா துறைக்கும் பல்கலைக்கழகத்துக்கும் என்னங்க சம்பந்தம்? அவங்க ப்ரொஃபஷனல் வேற, அவங்களுக்குன்னு கொடுக்குற அவார்டு கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இவங்க ஏன் அந்த டாக்டர் பட்டம் கொடுக்குறாங்கன்னு புரியல. இவங்களாம் கல்வி சார்ந்திருக்கு, நிறைய பேருக்கு கொடுக்கலாம். அதுலேருந்து வரவங்களுக்கு கொடுத்தா இன்ஸ்பிரேஷனாக இருக்கும், ஏதோ ஒரு ஓகே. இவங்களுக்கு ஏன் கொடுக்குறாங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல. இது வந்து ஒரு கௌரவப்பட்ட மாதிரி, அவங்கள கௌரவப்படுத்துறதுக்கு ஓகே நீங்கள் பண்ணதில் இந்த சொசைட்டிக்கு ஏதோ ஒன்று வர்றதுக்கு அது கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க. சரி, அது ஆக்ட்ரஸ்க்கு இவங்க அந்த கேள்வி ஆயிரும். எனக்கு இப்போ யூடியூபர்ஸ்க்கு உங்களுக்கு தோண வேணாங்க, என்ன பண்ணிட்டு இப்போ நம்ம டாக்டர் பட்டம் வாங்குற அளவுக்கு என்ன பண்ணிட்டோன்னு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டவுட் வரல. திடீர்னு கூப்பிட்டாங்க கொடுத்துட்டாங்கன்னா வாங்குறப்ப உங்களுக்கு தோணல இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், எது கொடுக்குறாங்க, என்னது நம்மளுக்கா அப்படின்னு தோணணும். நிறைய எஃபர்ட் போடுறாங்க, நிறைய பண்றாங்க, சிரிக்கு அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் நம்ம குறைய சொல்லலை. சொல்றது என்னன்னா இந்த பட்டத்துக்கும் நம்ம பண்ற ஒரு விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம் எனக்குமே புரியல. அது எதுக்கு, எந்த அடிப்படையில வச்சு அதை கொடுக்குறாங்க, அதுக்கான ரூல் என்ன, ஏன் அதை செலக்ட் பண்றாங்கன்றது எனக்குமே தெரியல. அவ்வளோ தெரிஞ்சா கூட சொல்லுங்க. ஏன்னா இப்போ ஆக்ட்ரஸ்க்கு நிறைய பேர் விக்ரம் வாங்கியிருக்காரு, விஜய் வாங்கியிருக்காரு, கமல், ரஜினி எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க, விஜயகாந்த் சார் கொடுத்துருக்காங்க, நிறைய பேர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் அது கூட சொல்ல ஓகேப்பா இவங்க ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க அது கொடுத்துருக்காங்கன்ட்டு அது ஒன்று இருக்குது. பட் இப்போ யூடியூபர்ஸ்க்குலாம் வந்து அது அவ்வளோ அசால்ட்டாக நீங்கள் கொடுத்துட்டீங்க. அதான் சொல்கிறப்ப அந்த ஒரு அவார்டுக்கான வேல்யூ குறைஞ்சிட்டே போகுதுங்க. இப்படி எல்லாருக்கும் எல்லா பட்டமும் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டா அதுக்கான வேல்யூ இருக்கு. அவங்க வந்து நிறைய எஃபர்ட் போறாங்க, அங்கீகாரம் கொடுக்கறது தப்பே கிடையாது, அது பிரச்சனையே இல்லை. ஆனா அதுக்கும் டாக்டருங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன சம்பந்தம்ங்கிறதே எனக்கு கேள்வி. அது ஏன் ரிலேட்டட் ஆகுது இந்த விஷயத்துக்கு கூட அப்படிங்கிறது எனக்கு புரியல. உண்மையிலே அவார்டு அப்படின்றது ஏதோ சும்மா போகிறவங்க தூக்கி கொடுக்குற விஷயம்லாம் கிடையாது. அவார்டு அப்படின்றது ஒரு கௌரவம், ஒரு அங்கீகாரம். ஒருத்தர் ஒரு விஷயத்த வந்து சரியாக செஞ்சுருக்காரு, கலைத்துவமாக செஞ்சுருக்காரு, நல்லா படைப்பை கொடுத்துருக்காரு அப்படின்னா அவருக்கு விருது கொடுத்து கௌரவப்படுத்துறது சரியான விஷயம். ஏன் பண்ணுறாங்க, அது அவரையும் கௌரவப்படுத்தும், அவரை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணுறாங்க தெரியுமா, அவங்களையுமே அது வந்து அடுத்து எல்லாம் பண்ணணுன்றது தூண்டுவதாக இருக்கும். ஆனால் இப்போ நடக்கிற விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா நான் டிக்டாக் போட்டால் அவார்டு, கொஞ்சம் ஃபேமஸ் ஆனால் அவார்டு, மம்மேண்டு ஜாலியாக சுற்றிட்டு இருந்தால் அவார்டு. இந்த கால ஜெனரேஷன்ஸ் பெரும்பாலும் வந்து மொபைல் போன்ஸை பார்த்து வளரும் போது இவங்கள பார்த்து தான் வளர்ந்துருப்போம். இவங்களே கூப்பிட்டு அவார்டு கொடுக்கும் போது கரெக்டா இவங்க தாண்டா கரெக்ட், இவங்க மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு தானா தன் மனசுக்குள்ளேயே வந்து இன்ஸ்பயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த விஷயத்துக்குள்ள வந்து தானா வந்து தள்ளப்படுறாங்க. ஸோ இது நல்லதாக கேட்டிங்க அப்படின்னா என்னை பொறுத்தவரை வந்து நல்ல விஷயம்லாம் கிடையாது. 2K கேஸ் தான் இந்த மாதிரி 2 ஹிட்ஸ் அந்த மாதிரின்னு சில பேரை திட்டுறீங்க தெரியுமா. இந்த மாதிரி சில பேரை பொறுக்கி பார்த்து கரெக்டாக இந்த மாதிரி ஆளுங்களுக்கு அவார்டு கொடுத்து கௌரவப்படுறதுனால தான் ஒன்றும் தெரியாத சின்ன பசங்க பல பேர் வந்து இவங்க பார்த்து இன்ஸ்பயர் ஆக ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் மூலம் நல்லா இருங்க, அதுக்கப்புறம் 2K கிட்ஸ் திட்டலாம். 2K கிட்ஸ் எல்லாருமே கட்டவும் கிடையாது, அதை பற்றி வீடியோ போடுறேன். 2K கிட்ஸ் ஏன் திட்டுறாங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷம் ஏன் திட்டுறாங்கன்றதை பற்றி நான் தனியாக வீடியோ ட்ரை பண்ணுறேன். 2K கிட்ஸ் என் சப்போர்ட் உங்களுக்கு இருக்குதுயா? தேங்க்ஸ்ப்பா. இதுக்கான பரவாயில்ல, படிக்கிறதுக்காக தான் வந்து காலேஜ் அனுப்புறது, ஒழுக்கம் கற்றுக்கணும், படிப்பு பத்துணுன்ட்டு தான். அந்த இடத்துக்குள்ளே வந்து இந்த வேலை போது சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு வர்றது, இவங்க சீஃப் கெஸ்ட் அப்படின்ட்டு என்னதான் சாதிச்சிட்டாங்க, என்ன சாதிச்சாங்க அந்த துறைக்குள்ள சாதிச்சவங்க பதிலாக சம்மந்தமே இல்லாமல் சோசியல் மீடியா ஃபேமஸான கூட்டின்னு வந்து காலேஜ் கல்ச்சர்ஸ் நடத்துறது, ஃப்ரெஷர்ஸ் டே கூப்பிட்டு நடத்துனீங்க அப்படின்னா அடுத்து படிக்கணும்னா இந்த மாதிரி தான் அவன் நினைப்பான், அப்புறம் படிப்பான். உங்களே சொன்ன அதுதான் அந்த துறையில் சிறந்த ஒருத்தரை
பார்த்து கூப்பிட்டு வந்து பேச வச்சிங்க அப்படின்னா இவரை மாதிரி நம்மளும் இந்த டிபார்ட்மெண்ட்டில் பெருசாக போகணும், பெருசாக வளரணும், டிபார்ட்மெண்ட்டில் சாதிக்கணும்னு ஆசை வரும். இந்த மேலே கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்? வரணும்டா, நம்மளோட டிக்டாக் பண்ணுண்டா, நானும் இன்னைக்கு ஆரம்பிக்கிறேன்டான்ட்டு அவன் செல்ஃபோன் எடுத்து கிரிஞ்சடிக்க ஆரம்பிச்சோட தவிர அந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் டெவலப் ஆகணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. இதில் மட்டும் இல்லை, அவங்க வர கூட்டு வராங்க தெரியுமா, அவங்க கூட்டு அவங்களுக்கு ஒரு அவார்டு கொடுப்பாங்க, மெமோரியல் ஷீல்டு அப்படி அவங்களுக்கு அவார்டு கொடுக்குறது. அப்புறம் என்ன அவன் வீட்டில் போய் காட்டான், பாத்தியமோ நான் டிக்டாக் டான்ஸ் அடி தான் இந்த அவார்டு வாங்கினேன். பிரம்மாண்டம் எதுக்கு சார் இவ்வளவு பிரம்மாண்டம் வெற்றிக்கிறான். ஸோ இந்த மாதிரி விஷயம் நடக்கிறதுனால தான் வந்து ஒரு பேட் எக்ஸாம்பிள் அது மாறுதுன்றது ஒரு தப்பான விஷயம். அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்துங்க, காசு சம்பாதிங்க, வேணான்னு சொல்ல. பட் நீங்கள் அவார்டு கொடுக்குறீங்க தெரியுமா, சில பர்சன்ஸ் அவங்க வந்து உங்களை அவார்டு தகுதியானவங்க தானா, இந்த அவார்டு நல்லது தானா அப்படின்றத கொஞ்சமாவது R&D பண்ணிவிட்டு அவார்டு கொடுங்க. இல்லை ப்ரோ ஃபேமஸாக இருந்தால் காசு வரும்னா பண்ணுங்க, வேணாம்னு சொல்ல. 10ல் ஒரு 6 பேர் ஃபேமஸாக இருந்தால் 4 பேருக்காவது ஒழுங்காக R&D பண்ணி கொடுங்க, இது தப்பே கிடையாது. ஓகே ஓகேஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் ஸ்கேம்ஸை பற்றி தெளிவாக பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியாத சில விஷயம் இருந்துச்சு அப்படின்னா கூட காமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரோ இவங்களுக்கு அவார்டு கொடுத்தாங்க, ப்ரோ அவார்டு கொடுத்தாங்க மட்டும் உங்களுக்கு தோணும் இல்லையா, ப்ரோ ஏன் காலையில் கூப்பிட்டு வந்தாங்க ப்ரோ அப்படிலாம் தோணும் இல்லையா, அது என்னென்ன ஏது அப்படின்றத பற்றி காமெண்ட்ஸாக கமெண்ட் பண்ணுங்க. நானும் படி தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி வேற எந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம், எந்த விஷயத்தை பேசலாம் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறத காமெண்ட்ஸாக கமெண்ட் பண்ணுங்க. அந்த டாபிக் எடுத்து நானும் விளக்குகிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரியான இன்னொரு சுவாசம் சந்திக்கிறேன். பாய். வீடியோ வேற லெவல்ல இருந்தது. மிஸ்டர் கேகே ப்ரோ வந்து செம்ம ஃபார்ம்ல வந்திருந்தாரு. செம்மையா இருந்துச்சு வீடியோ. ஒரு ஃபுல்லா அது அப்படியே ஃபுல்ஃபில்டா சூப்பரா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பேக் டு ஃபார்ம் வந்துட்டாரு. எனக்கு இந்த ஒரு விஷயம் தாங்க, ஒரு காலேஜுக்கு நீங்கள் கூப்பிட்றீங்கன்னா சாதிச்சவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, ஸ்போர்ட்ஸில் இருக்காங்க, சாதிச்சவங்க இருக்காங்க, ஆர்மியில் இருக்காங்க, இவங்கெல்லாம் ஒருத்தர் கூட நீங்கள் கூப்பிட மாட்டிங்களா? அவங்க என்ன வரமாட்டேன்னு சொல்கிறாங்களா? சொல்லுங்க. இவங்களை கூட்டிட்டு வந்து நிக்க வச்சு நீங்க என்னத்தை சொல்ல விரும்புறீங்கன்னு எனக்கு புரியல. அவங்களுக்கே வேலை கிடைக்கல, படிச்சதுக்கு இது கிடைக்கலன்னா இதுக்கு வந்தேன்னு அவங்களே அவங்க வீடியோல சொல்லியிருப்பாங்க, அவங்க சேனல்ல சொல்லியிருப்பாங்க. இப்போ நீங்க அவங்களை கூப்பிட்டு வந்து அங்கே நிக்க வச்சிங்கன்னா இவங்களுக்கு என்னன்ட்டு அது தாட்ஸ் போகும், எதுக்காகன்றது எனக்கு புரியல. இப்போ அவங்க நினைக்கலாம் வந்து இந்த மாதிரி கூட்டு வந்தால் அங்கே உட்காந்து ஸ்டூடெண்ட்ஸ் கவனிக்க மாட்டுறாங்க, போரிங்காக இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல இருக்கிற நீங்களே நினச்சிங்கன்னா எப்படி சார்? இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற வழியில் நீங்கள் போகிறீங்கன்னா நம்ம தாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னன்றது சொல்லணும். அவங்க வேலையை நம்மளும் போயிட்டோன்னா அப்போ நம்ம சொல்லிக் கொடுக்கறதுக்குன்னு என்ன இருக்குது? நம்ம ஒரு பாடம் ஒன்று கொடுக்குறோம்ல, அதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வேலையே போவோம். அவங்களுடைய மென்டாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாடர்னாகவே போவோம். அந்த மாதிரி கல்ச்சர்ஸ் பண்ணலாம், பசங்க என்ஜாய் பண்ணுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க அப்படிங்கிறது எந்த இடத்துல கரெக்டுன்னு தெரியல எனக்கு. இப்போது இது அந்த காலத்துலேருந்து இல்லையா அப்படின்னா இருந்துச்சு. அந்த காலத்தில் ஃபோன் மொபைல் இல்லை, மேஜிக் பண்ணுறவங்க இந்த மாதிரிலாம் எடுத்துன்னு வந்து ஒரு ரிலாக்ஸுக்கு பண்ணுவாங்க. சும்மா படிப்பு இருந்ததுன்னு அப்போ பண்ணாங்க. இப்போ எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது, எல்லாரும் அதை தான் பார்த்துனுக்குறாங்க. இப்போ நீங்கள் புதுசாக எடுத்து திரும்ப இப்போ அவங்க ஃபோனில் ரெகுலராக பார்த்த ஒரு ஆளை எடுத்துன்னு வந்து நிற்க வச்சுருக்கீங்க. இல்ல என்ன அப்ப வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கள, உண்மையா ரொம்ப கஷ்டப்படுறவங்க, ரொம்ப டேலண்டானவங்க வருவாங்க ஸ்கூல்ல எல்லாம் இந்த மாதிரி பண்றவங்க எல்லாம். ஆமா. ஆனா இப்போ அந்த மாதிரி கூட்டா கூட அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். அவங்களெல்லாம் அழிஞ்சே போச்சு அப்படின்னும் போது அவங்கள கூப்பிடலாம். இவங்களை வந்து நான் பார்த்து தான் இருக்கோம். இவங்க சொல்ற மாதிரி அதையே திரும்ப திரும்ப ஒரு ஸ்டேஜ்லயும் கொண்டு வந்து பண்றாங்கன்னு தெரியல. இது எங்க போய் விட போகுதுன்னு தெரியல. நீங்க சரி இவங்க பசங்க அப்படி இருக்காங்கன்னா நீங்களும் அந்த வேலையே போறேன்னா அது அவசியமே இல்லை. நல்லா சாதிச்சவங்க இப்போ அவங்கெல்லாம் வெளியே கொண்டு வந்ததான் இப்படி தானே அவங்க முகம்லாம் வெளியே வரும். இதில் தான் தெரியல. அட்லீஸ்ட் இந்த காலேஜ் இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் எடுத்துகிட்டு வந்து அவங்க நிற்க வச்சாங்க. இப்போ யாரோ ஸ்டோரி சொல்கிறப்ப தான் இவங்க அதுன்னு தெரியுது, இல்லை நியூஸில் ஏதோ ஒன்று வரப்போ தான் இவங்களான்னு தெரியுது, சாதிச்சவங்கன்னு தெரியுது, அவங்க கஷ்டப்படுறப்ப தான் அது என்னன்னே தெரியுது. அந்த மாதிரி ஆளுங்களே எடுத்து நிற்க வச்சா அவங்களுக்கு என்ன சான்ஸ் கிடைக்கல. எட்டுன்னு வந்து நிற்க வைக்கிறவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அதை பார்த்து இன்ஸ்பயர் அவங்களுக்கு கிடைக்கும். அங்கே இருக்கிற ஒரு 4 பேர் இவங்க கூட ஒரு சேரத்துக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஏதாவது ஒன்று ஏற்பாடு பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து ஸ்போர்ட்ஸ்ல இருப்பாங்க, நிறைய பதக்கம் வாங்கிட்டு அவங்களுக்கு அங்கீகாரம் பிடிச்ச வீட்டில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேரை கொண்டு வந்து அவங்க ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் வரும். அது சார்ந்த நீங்க பண்ணலாம். அது ஏன் பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. இந்த நீ அண்ணா ப்ரோலாம் பார்க்குறப்பதான் தெரியுது எவ்வளோ பேர் ஸ்போர்ட்ஸில் இருக்காங்க, பெண்மணிகள் எவ்வளோ பேர் சாதிச்சிருக்காங்க. அவங்களே தான் நிற்க வைக்கலாம்ல. இப்போ இவங்களை இந்த இடத்துல வந்து அப்படியே டவுனில் இருக்காங்க. இப்போ என்டர்டைன் பண்ணுறதுக்கு பாரு இந்த காலேஜ் இப்போ அப்படியா அவங்க ஆல்ரெடி அதெல்லாம் பார்த்து தாங்க இருக்காங்க. நீங்கள் புதுசாக ஒன்றும் என்கரேஜ் பண்ண வேணாம். எதனா புதுசாக கற்றுக் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அந்த மாதிரி ஆல்ரெடி இருக்கிறதே ஏன் காட்டினுங்கிறீங்கன்னு புரியல. இப்போ வந்து சொல்கிறாங்க நாங்கள்லாம் படிக்கல, எங்களுக்கு இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்தது, நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இந்த அளவுக்கு வளர்ந்துட்டோம், பெரிய விஷயம், சந்தோஷம், அதெல்லாம் இல்லைன்னு தான் சொல்ல மாட்டோம். அதே டைம் வந்து இந்த மேஜிஷியன் மாதிரி சொன்னோம்ல, இந்த மாதிரி கீழே இருந்து வரவங்களோ இல்லை அதுலேருந்து டேலண்ட் அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காம இது நம்ம கலையே நமக்குன்னு வெளியே வரலையே
அப்படின்னு இருக்கிறவங்களெல்லாம் கொண்டு வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா அவங்களுமே அதே தானே, அவங்களுக்கு எதுவும் இல்லை, ஆனால் கலையை வளர்த்து ஒன்று கொண்டு வராங்க. அவங்கக்கிட்டயும் வந்து ஒரு டேலண்ட் இருக்கு, அவங்கள்ட்ட ஒரு சுய தொழிலும் இருக்கு, பாரம்பரியமாக அதை எடுத்துட்டு வராங்க. இப்போ நிறைய பேர் ஆரம்பிச்சிட்டாங்க, அப்பாவோட பிஸ்னஸ் பண்ணுறது, அதில் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பேர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி கொண்டு வரலாமேன்றது தான். இல்லை பிஸ்னஸில் சாதிச்சவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, இளைஞர்கள் எவ்வளோ பேர் சாதிச்சிருக்காங்க, சுயமாக தொழில் பண்ணி வந்தவங்க இருக்காங்க, அவங்களெல்லாம் கூட்டினா நிப்பாட்டுங்க. இப்போ நான் லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோ பார்த்தோம், ஸ்கூல் பசங்க தான் ஒரு இஃபான் போ வீடியோவில் வந்தார். அவர் ஒரு தொழிலதிபர் தான். அவங்கள கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சு அந்த பையனோட கான்வர்சேஷன் போய் பாருங்க, ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அது. அவர் சொன்னார், நீங்கள் கண்டிப்பாக வந்து பெரிய ஆளாக தான் இருப்பீங்க, எனக்கு தெரியும், நீங்கள் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அந்த பையன். ஸோ அப்படி தான் அது அவனுக்குள்ளே அது தாக்கம் இல்லை. ஓகேப்பா நம்மளும் இந்த மாதிரி வரணும், நம்மளும் இந்த மாதிரி வந்து நம்ம சாதிக்கணும், அப்படி வரணுங்க. அதை விட்டு நான் ரீல்ஸ் பண்ணுறது இது பண்ணுறது இவங்களை நான் வந்து குறைன்னு சொல்ல, இவங்களை வந்து மட்டன் தட்டுறதுக்கு நான் பேசலை. இதுவும் ஓகே, நீங்கள் சாதிச்சிருங்க பண்ணுங்க. பட் இதை வந்து இன்ஸ்பயராக பசங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு தெரியல, அதை விட பெரிய ஆளுங்களா இருக்காங்க. மனுஷனா எடுத்துக்கலாங்க, ஒரு ஹியூமனா அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி இந்த இடத்துக்கு வந்தாங்க, எவ்வளோ இது அதெல்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கணும். எல்லா யூடியூபர்ஸ் கிட்டயுமே அதை எடுத்துக்கணும், அதெல்லாம் இல்லை. அது ஆனால் ஒரு கல்வின்னு வர இடத்துல வந்து நம்ம நிறைய சொல்லிக் கொடுக்க இருக்கே, அதையும் நீங்கள் இது பண்ணுங்க, ஆனால் அதையும் சேர்த்து பண்ணுங்க, அவ்வளோ. இதை மட்டும் பண்ணாதீங்கன்றது மட்டும்தான். என்டர்டைன்மெண்ட்டுக்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் ஆல்ரெடி இருக்குங்க, நீங்கள் புதுசாக பண்ணணும் இல்லை. அதனால் தெரியாத விஷயத்த தயவு செஞ்சு பசங்களுக்கு கற்றுக் கொடுங்க. அது நம்ம கற்றுக் கொடு இருக்கிற வேண்டிய இடத்துல அவங்களே தப்பு பண்ணுறாங்கன்றப்போ யாரை சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு தெரியாது, அவங்க போகிறாங்கன்னா நீங்களாவது வழியை மாற்றி ஒன்றும் இல்லை, நீங்களும் அதே வழியில் தான் போகணும்னு போனால் அப்புறம் எப்படிங்க மாற்றம் வரும்? அந்த மாதிரி வந்து ஸ்கூல் யூனிஃபார்மோட ரீல் போட்டால், பேரண்ட்ஸோட ரீல் போட்டால் ஸ்கூல் வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டு வந்த அளவுக்கு போதுங்க, ஆக்சுவலாக எடுக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஸ்கூல் இருக்குது, இன்னமும் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்களே அந்த மாதிரி பர்சன்ஸ் ரீல் பண்ணுறவங்களும் ஒரு காலேஜ் ஸ்டேஜில் வந்து பண்ணுறாங்க. எவ்வளோ முரண்பாடாக இருக்குது பாருங்க. அவங்க பண்ணக்கூடாதுன்றீங்க, அப்படி போயிடக்கூடாதுன்றீங்க, உங்க கவனம் சேர்த்துறதுன்றீங்க, திரும்ப அவங்களே கூட்டு வந்து நிக்க வச்சு நான் அந்த கவனத்தை சொல்றது ஒரு வேற ஒரு ஸ்கூலு வேற, அந்த மாதிரி இருக்கிற சில ஸ்கூல் அதை பண்றாங்க. இங்க இந்த மாதிரியும் இருக்காங்கன்ற சொல்றவங்களே அதை பண்ணல, அதை பண்றவங்க ஒரு சைடுனா இது பண்றவங்களும் ஒரு சைடு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் லாஸ்ட்டாக மிஸ்டேக் கேட்குதாங்க நன்றி சொன்னேன். ஏன்னா இந்த விஷயத்தை ரொம்ப போல்டாக எடுத்துகிட்டு வந்து நான் உங்ககிட்ட சொன்னார். இது நிறைய பேர் போய் சேரணும், கண்டிப்பாக நிறைய பேர் பார்க்கணும், இனிமேதாவது மாறணும். சும்மா அவார்டு வந்து எல்லாரும் கொடுத்துட்டு இருந்தா அதோட வேல்யூ இருக்காது, வேல்யூ போயிடும். அப்புறம் அது வந்து உணரவே முடியாது. நாளைக்கு வேற ஒருத்தர் சாதிச்சு போய் வாங்குறாரு, கஷ்டப்பட்டு ஒரு 10 வருஷம் 20 வருஷம் சாதிச்சு போய் வாங்குறாருன்னா அவருக்கு அந்த உணர்வே வராது. ஆமாம் எல்லாரும் வாங்குறாங்க எனக்கு கொடுத்தாங்க, அப்படி ஆகிடுங்க. அது அந்த ஒரு உணர்வே போயிடும் இல்லையா, வாங்குறோன்ற அந்த பெருமை அந்த இது எதுவுமே இருக்காது. எல்லாம் 10ஓட 11 ஆமாம் எல்லாம் நீ வாங்கின அவ்வளோதானே அப்படின்னு ஆகிடும். அவார்டு குவிறப்போ தனியாக ஒரு நபர் தெரியவே மாட்டாங்க, அதுக்கான பலனே இருக்காது. ஓகே, எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.